இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். வச்சு பார்த்தோம் ஆக்சியோஸ். இந்த எக்ஸ்எம்எல் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்து பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, நிறையா இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்எம்எல் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. வச்சு ஆக்சியோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது கொஷின் இருந்தால் நோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? கேட்டுதா? கேக்குது சார். என்ன சொன்னீங்க சார்? இப்போ எக்ஸ்எம்எல் HTTP ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றது இல்ல. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. வச்சு அதுக்கப்புறம் ஆக்சியோஸ் தான். வச்சியுமே இப்போ நீங்கள் ரியாக்டில் அல்லது நோட் ஜிஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ்க்கு மாறிட்டாங்க எல்லாருமே. அது ஏன் மாறினாங்க அப்படின்றதான் நீ படிக்க போகிறோம். இருந்து ஆக்சியோஸ்க்கான ரீசன் என்னன்ட்டு. ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் ஃபெச் தான் யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரியா? சரி. இப்போ ஆக்சியோஸ் இஸ் அ ப்ராமிஸ் பேஸ்டு HTTP client for JavaScript, which is used to make HTTP request to fetch or send data to a server. சரி, இது ஒரு ப்ராமிஸ் பேஸ்டு HTTP client. இப்போ ப்ராமிஸ் பேஸ்டுனாலே நமக்கு தெரியும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம ஃபெச் எப்படி ப்ராமிஸ் பேஸ்டோ அதே போல் இதுவும் ப்ராமிஸ் பேஸ்டு தான். which is used to make HTTP request to fetch or send data to a server. இப்போ ஒரு டேட்டாவை சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த டேட்டாவை சர்வரில் கொண்டு போய் வைக்கிறதுக்கோ, அதாவது சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். It simplifies the process of handling request by providing a cleaner API, better error handling. சரி, அப்போ இது என்னன்னா நீங்கள் வரக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பண்ணுற வேலையே சிம்பிளிஃபை பண்ணுது. அது எப்படின்றதான் நீங்கள் பார்ப்போம். சரி, இப்போ நான் ஒரு ஆப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா தெரியும், Day 14 Axios நேம் சேஞ்ச் பண்ணும், ஆக்சியோஸ். ஓகே, ஸோ இதில் ஓகே சரி, இதை தூக்கி விட்டுருவோம், இது தேவை. சரி, இப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவை, நீங்கள் இப்போவே பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கிரியேட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் பண்ணுறேன், நீங்கள் பின்னாடி பார்க்குறதா இருந்தாலும் ஓகே. சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வரணும். என்னோட அந்த பேஜுக்கு போய்க்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். சிடி இதையோனா இதில் டே 13 இல்லை 14. ஓகே, npm run dev. சார் டே 14 ஆக்சியோஸ். ஆமாம், ஓகே சார். சரி, இப்போ இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், தேவையில்லாதது. இங்கே இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் தேவையில்லை, எடுத்து விட்டுருலாம். சரி, இப்போ எம்டியாக இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னன்னா யூஏன்னு ஒன்று பார்க்க நேற்று யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, இதுவும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தான் போல.
சரி, இப்போ நம்ம டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட வரலாம். டெய்ல்விண்ட் எஸ். ஓகே, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இதை காப்பி பண்ணிட்டேன். சரி, என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டே 14 தான். சிடி ஓகே, சரி. இப்போ அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, ஸோ வைட்டுக்குள்ளே இதை வைட் கான்ஃபிகுள்ளே இந்த கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணும். என்ன, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ஸை இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே போட்டு விட்டுருவோம். சேவ் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆப் அப்படின்னு வச்சுக்கேன். இன்னும் என்னோட ஆப்ன்றது விசிபிளாகவே இல்லை. ஓகே, கிளாஸ் டெக்ஸ்ட் 2 அது ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. அது பிரச்சனை இல்லைங்க, ஓகே. பிரச்சனை இல்லை. ஓகே, டெக்ஸ்டே வரல. இப்போ ஏதோ ஒரு எரர் வந்து நிற்கிது. ரியாக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, நம்ம அன்னைக்கு பார்த்தா அதே எரர் தான். போட்டு எங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஐ திங்க் இங்கே வேலை செய்யுது. சார் அது ரியாக்ட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்தா நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் தான் ஆட் பண்ணுமா? டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இல்லைங்க, இங்கே ரியாக்ட் பிளக்கின்றதுல இங்கே ரியாக்ட் கொடுக்கணும். நீங்கள் இங்கே இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா காம்பனண்ட்டுக்குள்ளேயும் ரியாக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். எல்லா app.jsxல இருந்து இங்கே ரியாக்ட்னு இம்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா வேலை செய்யாது. இம்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போ என்னன்னா, நீங்கள் இங்கே அந்த வைட் வச்சு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே இப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு இடத்துல செட் பண்ணால் போதும். புரியுதா என்ன சொல்லிட்டு?
அதான் சார் இம்போர்ட் ரியாக்ட் வைட்டே ஜேஎஸ் ரியாக்ட்னு இருக்கலாம். அந்த இது போட்டாவா சார்? எதுங்க? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் வைட்டே கான்ஃபிக் டாட் ஜேஎஸ் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் அட் வைட்டே ஜேஎஸ் ஸ்லாஷ் பிளகின் ரியாக்ட் அந்த ஆமா, அந்த இதுவா? அதுல இருந்தா வருது. இங்க இருந்து கரெக்ட். சரி, இப்போ சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுது, டெய்லியும் சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ அந்த ப்ரீலைன் யூஐ போயிட்டு எனக்கு ஒரு டிசைன் தேவைப்படுது. இந்த டிசைன் அங்கே இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா இருக்கு. சரி, ஓகே. அடுத்து ஃப்ளோ ஃபைட்லேயும் இதே மாதிரி எதுவும் இருக்குதா? ஓகே, சரி. ஸோ நான் இப்போ ப்ரீலைன் யூஏ யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீலைன் யூஏ டாக்குமெண்டேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இங்கே போயிட்டு அதே போல் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். பேக்கேஜ் டாட் சிஎஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வந்து டாப் ப்ரீலைன் வந்துட்டு டெய்லிங் சிஎஸ்எஸ். சரி, ஓகே. இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தீம்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு தேவை, அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுப்போம். இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். சரி, சேவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஜேசஸ். ஓகே, சூப்பர். இனிமேல் ப்ரீலைன் காம்போனன்ட்ஸ் எல்லாமே, அதாவது இங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அந்த ப்ரீலைன் காட்டுங்க. அது எங்க போட்டீங்க? அந்த டாக்குமெண்ட்லயே அது மென்ஷன் பண்ணிருக்கா சார் எங்க போடணும்னு? ஆமாங்க, இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயின் டாட் சிஎஸ்எஸ். நமக்கு மெயின் டாட் சிஎஸ்எஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஆப் டாட் சிஎஸ் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் தான் நமக்கு மெயினான சிஎஸ்எஸ். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அங்கே எல்லாத்துலயுமே நாங்கள் இதுல இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்னே இருக்கும். ஆப் டாட் அப்படி சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ். ஒரே நிமிஷம். மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் இருந்து தான் நம்மளோட அப்ளிகேஷனே ரெண்டர் பண்ணுறோம். இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியாக்ட் ரூட் ஆமா கிரியேட் பண்ணி ஆ இங்கே இங்கே என்ன ஆமா ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம்? இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ இதுதான் எல்லாத்துக்குமான ரூட் சிஎஸ்எக்ஸ். இதுதான் சிஎஸ்எஸ், ஓகே இதுதான். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே எடுத்து போட்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சரி. JavaScript powers interactive elements near the end of your body. சரி, இந்த JavaScript இதையும் எடுத்து போட்டுருவோம். ஒன்றும் இல்லை, இங்கே எடுத்து போட்டுக்கலாம்னா நம்மளோட HTML ஃபைல் இருக்குல்ல, இண்டெக்ஸ் டாட் HTML இந்த பாடிக்குள்ளே எடுத்து போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா ஃபேக் யூசர் ஏபிஐ. ஸ்டோரி ஏபிஐல யூசர் ஏபிஐ இருக்குதான்னு பார்ப்போம். ஆட் யூசர்ஸ். ஓகே, ஸோ
இங்கே யூசர்ஸ் ஏபிஐ இருக்குது, இதை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபேக் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சியோஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சியோஸ் npm, அதாவது ஃபெட்ச் வந்து ப்ரௌசரில் இருந்தே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரௌசர் நம்ம தர்றது, நம்ம அதை ஜாவாஸ்கிரிப்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஆனால் ஆக்சியோஸ் அப்படி கிடையாது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சரியா? இதை காப்பி பண்ணிக்கிட்டேன், போயிட்டு திரும்பவும் என்னோட டெர்மினலில் போயிட்டு என்னோட அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஆக்சியோஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து ஏபிஐ ரிக்வெஸ்ட்லாம் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு யூசர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பேஜில் காட்ட போகிறேன். லைக் இங்கே வந்துட்டு என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் இங்கே ரெண்டர் பண்ணி காட்ட போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஆப் காம்பனண்ட் இருக்கட்டும். இதில் வேணால் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஓகே, இதில் users.jsx ஓகே, app.jsxல இருக்கிறத அப்படி காப்பி பண்ணி users.jsxல போட்டுடலாம். கண்ட்ரோல் F2 கொடுத்தோம்னா நமக்கு எல்லாத்துலையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ யூசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த யூஸ் ஸ்டேட் இப்போதைக்கு தேவையில்லை, இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா app.jsxல இது இம்போர்ட் பண்ணணும். ரைட்டா? இம்போர்ட் யூசர்ஸ் இதுக்குள்ள யூசர்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ யூசர்ஸ்ன்றது இப்போ எனக்கு விசிபிள் ஆகிட்டு காமன் ப்ராப்பராக ரெண்டர் ஆகுது. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏபி ரிக்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற யூசர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு வரப்போம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆன உடனே எனக்கு என்ன வேணும், அந்த டேட்டா வேணும். அதனால யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இனிஷியல் ரெண்டரில் எனக்கு என்ன பண்ணணும், எல்லா யூசர் லிஸ்ட்டும் எனக்கு கொடுத்துடணும். ரைட்டா? சரி, இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டைரெக்டாக அப்படி ஆக்சியோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சியோஸ் இம்போர்ட் ஆயிரும். ஒன்று, இதில் டாட் வச்சிங்கன்னா ஆக்சியோஸில் கெட்டுன்னு ஒன்று இருக்குது. கெட் யூஸ் பண்ணிங்கன்னா கெட் மெத்தட்னு அர்த்தம். அவ்வளோதான். இங்கே இருந்துட்டு கரெக்டான அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டோமா? இப்போ ஸ்ட்ரிங்காக இதை அனுப்பிச்சுட போகிறோம். சரியா? டாட் தென் கொடுத்தனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஏசிங்க வெயிட் யூஸ் பண்ணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், டாட் தென்னா ஏசிங்க வெயிட்டா? டாட் தென். சரி, டாட் தென் வச்சுக்கலாமா? அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன், டேட்டா லாக் டேட்டா ஓகே. ஸோ இங்கே டாட் கேட்ச் போட்டு எரர் வேணும் வாங்கிப்போம்.
இப்போ போய் பார்க்கலாம் டேட்டா வருதா இல்லைன்ட்டு. எஸ், வந்துட்டு பாருங்க, டேட்டா வருதா? ஜான், அதுக்கப்புறம் மோரிசன், கெவின், டான், இந்த மாதிரி யூசர் டேட்டா வருது. இங்கே அங்கேருந்து நம்ம ஃபேக் ஸ்டோரி இருந்து வருது. இன்னொன்று என்னன்னா, நம்ம இதை இன்னும் சிம்பிளானா நான் ட்ரை கேட்ச் வச்சு இங்கே சொல்லித்தர்றேங்க. அது இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சியஸுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணால் ஹேண்டில் and fetch user data. சும்மா ஒரு ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ண போகிறேன். fetch user data const fetch user data. ஓகே, சரி. இப்போ இதை அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஏபி ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை கேட்ச் ஷேர். ஓகே, சூப்பர். இல்லை எரர் வந்துச்சுன்னா எரரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சரி, இங்கே ஃபெச் ஆக்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா கான்ஸ்ட் இதில் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை ஆக்ஸ் டாட் கெட்டு அவ்வளோதான். இதில் லாக் ரெஸ்பான்ஸ் இங்கே அவைட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? சரி, இப்போ டேட்டா வந்துட்டு உங்களுக்கு இப்போ தெரியுதா? டேட்டா வர்றது தெரியுதா? இல்லை இதில் ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுக்கு 2 வாட்டி வருது? 2 வாட்டி ஸ்ட்ரிக்ட் மோட் இருக்குல்லங்க, அதனால 2 டைம் ரெண்டர் ஆகுது. புரியல சார். என்னது வருது? ஸ்ட்ரிக்ட் மோடு வச்சிருக்கோம்ல, ஸ்ட்ரிக்ட் மோடு. இந்த ஸ்ட்ரிக்ட் மோடு இருக்கிறதுனால 2 டைம் ரெண்டர் ஆகும்னு முன்னாடியே பார்த்துருக்கோம்ல ஒவ்வொரு டைம். அதனால தான் 2 டைம் வருது. சரி, இங்கே நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபெச்சுக்கும் ஆக்சியோஸ்ல இருந்து வர்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்? டாட் ஜேசனா கன்வெர்ட் பண்ணலாம். டாட் ஜேசனா கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது ஜேசன் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணல. இது வந்து அதுவே பார்த்துக்கும், இதுவே ஹேண்டில் பண்ணிடும், ஆக்சியோஸே ஹேண்டில் பண்ணிடும். நாம பண்ணணும்னு தேவையில்லை. அடுத்ததான் இன்னொன்று, எரரை செக் பண்ணுவோம் தெரியுமா? ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேவா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதா? ஆமாம் சார். அதுவும் செக் பண்ண தேவையில்லை. இது டைரக்டாகவே என்ன பண்ணிடும்? எரரை ரிஜெக்ட் பண்ணிடும். ட்ரை பிளாக்ல வராது, டைரெக்டாக கேஷ் பிளாக் போயிடும். நம்ம அங்கே என்னன்னா எரர் வந்துச்சுன்னா அதை த்ரோ பண்ணிட்டு கேஷ் பிளாக்ல அதை பிடிச்சிக்கணும். ஞாபகம் இருக்குதா? புரியுது சார். ஆனால் இங்கே அது ஆக்சஸ் வந்து அதை பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஸ்ட் டாட் டேட்டான்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டான்றது, இந்த டேட்டா ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அதுலேருந்து டேட்டான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. நான் சும்மா இங்கே பாருங்க, இங்கே டாட் வச்சாலே உங்களுக்கு டேட்டான்னு காட்டும். அந்த டேட்டாவில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக என்ன டேட்டா இருக்குதோ அது வந்துடும். அப்போ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இப்படியும் டி ஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்படி வாங்கிக்கலாம், நீங்கள் டேட்டா இப்படி வாங்கிக்கலாம், இப்படி லாக் போட்டுக்கலாம். இன்னும் சிம்பிளாக எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேனான்னு தெரில. அந்த இடத்துல நான் திரும்பவும் காட்டுறேன், உங்களுக்கு பார்க்க முடியும் அவுட்புட்டை. அதாவது நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு வாங்கினது பதிலாக அந்த ஆப்ஜெக்ட், ரிட்டர்ன் ஆகிற ஆப்ஜெக்டை இங்கேயே டி ஸ்ட்ரக்சர் பண்ணி இப்படி வாங்கிக்கலாம். குழப்பம் எதுவும் இருக்குதா?
புரியுது. ஓகே. தியாகம் உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஓகே, சரி. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு ஸ்டேட் வச்சுக்கிறேன். ஸ்டேட் வச்சுக்கிறேன். யூசர்ஸ் நான் அதை வச்சுக்க போகிறேன். கான்ஸ்ட் யூசர்ஸ் கமா செட் யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் யூஸ் ஸ்டேட். ஓகே. ஸோ இனிஷியலாக எம்டி அரேவாக இருக்கட்டும். இங்கே டேட்டா வந்ததுக்கப்புறமா செட் யூசர்ஸில். ஸோ சம்டைம்ஸ் இந்த விஎஸ் கோட் இந்த மாதிரி பிரேக் ஆகுது. சரி, பார்க்கலாம். டேட்டாவை வச்சுக்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகிடும். இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அந்த யூசர்ஸ் லிஸ்ட்டை நான் ரெண்டர் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு வச்சுக்கிட்டு, சரியா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டர் பண்ண போகிறேன். யூசர்ஸ் டாட் மேப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு டிவ்வை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிவ்வில் எக்ஸ் டாட் இங்கே என்ன வருது? நேம் எதுவும் இருக்குதா? யூசர் நேம், ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ் டாட் யூசர் நேம் வச்சோன்னீங்களேன், எல்லா யூசரோட நேமும் என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகுதா? கொஞ்சம் ஓரமாக போயிட்டு இருக்கு. ப்ராப்பரான சிஎஸ்எஸ் இல்லை, அதான் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. சரி. அப்போ சைல்டு நம்ம கீ அனுப்பலை. ஸோ இங்கே யூனிக்கான ஐடி இருக்கும். ஐடி இல்லைன்னா இமெயில் ஐடியை கொடுத்துட வேண்டியதான். இமெயில் ஐடி எல்லா யூஸருக்கும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீ வந்து ஆல்ரெடி ஐடி இருக்குது, அதனால் தேவையில்லை எக்ஸ்டார்ட் ஐடி. ஸோ இப்போ வந்துட்டு அந்த எரர் போயிடும். ஓகே, சரி. இப்போ தான் அந்த ப்ரீலைன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இங்கே இமேஜ் எதுவும் வருதான்னு பார்ப்போமா? ஓகே, ஃபோனு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு. ஓகே, அது யூசர் நேமை தான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஓகே, அட்ரஸ். ஓகே, ஜியோ லொக்கேஷன். ஓகே, இங்கே இமேஜஸ்லாம் வராது போல். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், வேறு ஏதாவது ஏபி ட்ரை பண்ணுவோம். யூசர் இமேஜ், ரேண்டம் இமேஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும். பார்ப்போம். யூசர் நேம், கம்பெனி. ஓகே, ஓகே, இங்கேயும் இமேஜஸ் வராது. அதாவது லிங்க் மாதிரி ஏதாவது வருதுமான்னு பார்க்குறேன். யூசர்ஸ். ஓகே, இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கு பாருங்க. நைஸ், இதுதான் தேவை. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே,
இங்கே இருந்தும் டேட்டா வருது. இப்போ வேறு டேட்டா மாறி இருக்கு, பார்க்க முடியுதா? ஸோ இங்கே ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோ வருதுல்ல, இது போதும் நமக்கு. சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இப்போ டிசைனிங் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த அவட்டார் உண்டு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டைல் எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த பேஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ண போகிறேன். வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அப்படியே காப்பி பண்ண போகிறேன். இந்த இடத்துல போடுவோமா? இதுக்குள்ளே போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை மாற்றிக்கலாம். பாருங்கள், எம்டியாக இருக்குது. அங்கே காப்பி பண்ணதை அப்படியே இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். சரி, ஏன் எரர் காட்டுது? கிளாஸ் ப்ரோ. எல்லாமே கிளாஸ். ஓகே, ஓகே. இங்கேயும் மாற்றிடும் எல்லா இடத்துலையும். நான் மொத்தமாக மாற்றலான்னு பார்த்தேன், ஆல்ரெடி கிளாஸ்னு ஒன்று இருக்குங்க. கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் எதுவும் பிரச்சனை பண்ணலன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணுது. கிளியர் காட்டி கொடுக்கும். ஓகே, இங்கே வந்து வெளியில் நிற்கிது. என்ன ரீசன்னால? இது அப்படியே காப்பி பண்ணிட்டோம்னா ஓகே. இந்த இருக்கு பாருங்க, இங்கே ஒரு டிப்பு, இதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சரி, இதுதான். சின்டெக்ஸ் எரர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறேன். இந்த வரேன், தூக்கிடுவோம். எடுத்துட்டு ரிட்டர்ன். ஏதோ ஒன்று தப்பு நடக்குது. என்ன தப்பு? சரி, நம்மளே ஒவ்வொரு லைனாக எடுத்து போடுவோமா? இந்த ஒன்று சரியா? இதுக்கு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த டிவ்வை உள்ளே க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இமேஜ். ஓகே ஓகே ஓகே, என்ன தப்புன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, பேக் போகாதான்? சரி, ஓகே, ஒன்று பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? சரி, கிளாஸ் இருக்கிறதெல்லாம் நேம் மாற்றிடுவோம். கிளாஸ் நேம், கிளாஸ் நேம், கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணாமல் வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, வேலை செய்யும்.
இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரைட். சரி, அதை மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இமெயில் வந்து தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் எக்ஸ் டாட் இமெயிலுக்கு என்னது இருக்குது? ஓகே, டைரெக்டாக இமெயில்னே இருக்குது. ஸோ நேம் எதுவும் இருக்குதா? யூசர் நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸ் டாட் நேம் கொடுத்துருவோம். எக்ஸ் டாட் நேம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஃபோட்டோ எடுத்து எக்ஸ் டாட் ஃபோட்டோ சேவ் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ வந்துருச்சா? சரி, அவ்வளோதான், இது போதும் இப்போதைக்கு. சரியா? நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் டேட்டா நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்து காட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக இதுக்கு ஏதாவது ஸ்டைல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கார்டோட ஸ்டைல் எடுத்து ஓகே, இந்த ஸ்டைல் ஓகே. இங்கே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கார்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். சரியா? காப்பி பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் இதில் கொடுத்துட்றேன். இதில் எக்ஸல் ஒவ்வொரு கிளாஸ் நேமும் நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இதை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி. இல்லை உங்களுக்கு கிளாஸ் நேம் எல்லாத்தையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க இதோட கிளாஸ் நேம். நம்ம இப்போ ஒவ்வொரு கிளாஸ் நேமே பார்த்துக்கணுன்னா அதுக்கான டைம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்து ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணுற மாதிரி வேணால் பிளான். ரொம்ப ஷட்டிலாக இருக்குது. இங்கே பேக்ரவுண்ட் கார்டு ஓகே. லைன் ஷேடோ 2x ஓகே, எல்லாம் மெர்ஜ் ஆனதுனால கொஞ்சம் அப்படி இருக்கு. சரி, அது நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா ஓகே. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே தானே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இவன் தானே ரேப் பண்ணுறான், இவனை கூட கொடுத்துக்கலாம். கிளாஸ் எம் ஃப்ளெக்ஸு. சரியா? கேப் 3 கொடுக்குறேன். கேப் வருதா? ஓகே, காலம் மாற்றணும். ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் காலம். ஸோ ஓகே, சரி. இங்கே கொஞ்சம் பேடிங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேடிங் ஒரு 2. ஓகே, சூப்பர். ஸோ எல்லாமே லெஃப்டில் அலைனாக இருக்குல்ல, இங்கே அதை வந்துட்டு சென்டராக மாற்றிட்டாங்க. இங்கே யூசர்ஸ் இண்டெக்ஸ் டாட் ஓகே ஆஃப்டர் சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் தானே. இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்குள்ளே ஆப் டாட் சிஎஸ்எஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் சார், இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ்க்கும் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. தனித்தனி ஃபைலில் கோட் எழுதி வச்சுட்டு நம்ம எங்கே தேவையோ அங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும்.
இப்போ நான் வந்து ஒரு ஃபைலுக்கு நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன்னா, அத அந்த app.cssல போயிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான கிளாஸ் நேம் குடுத்து ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாமா? ஆமா பண்ணிக்கலாம். இப்ப யூசருக்குன்னு சொல்லி நீங்க தனியா ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, யூசருக்குள்ள நீங்க என்னென்ன ஸ்டைல்லாம் கஸ்டமா எழுத போறீங்களோ, அத அந்த ஃபைலுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் யூசர்ல எதுக்காக போயிட்டு நான் ம். சொல்லுங்க. யூசர்ல போயிட்டு app.css நான் இம்போர்ட் பண்ணிட்டு, app.cssல வந்து அதுக்கான ஸ்டைல் எழுதிக்கலாமா சார்? அப்படிதானே சொல்ல அப்படி வரீங்க? அப்படி இல்லங்க. இப்போ ஆ, வந்து app.css அதாவது இப்போ நீங்க app.cssக்குள்ள யார் இருக்கா? யூசர்ஸ்ன்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அப்போ ஆ. இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணாலே போதும். நீங்க யூசர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல் ஆமா. எழுதிக்கலாம். ஆ. ஸ்டைல் ஓகே எழுதிக்கலாம். சார். இப்போ நீங்க ஆ, என்னன்னா இப்போ இப்போ நான் வந்து index.cssஸும் நான் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வேற ஒரு சிஎஸ்எஸ் நான் எழுதியிருக்கேன்னா, அத நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கான ஸ்டைல நான் அங்க எழுதியிருக்கேன்னா, எந்த கிளாஸ் நேம் மேட்ச் ஆகுதோ அதோடது வந்துருமா சார்? ஆமா அதேதான். கரெக்ட். ஓகே இப்போ சார். இண்டெக்ஸ கிளாஸ் வந்து நம்ம நேம் main.jsxல இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபுல் ஆப்புக்குமே இது அப்ளை ஆகும். index.csxல எழுதுறது. எதனால அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல் வைக்கிறோம்னா சிம்பிளிஃபை பண்றது தான். இப்போ யூசருக்கான சிஎஸ்எஸ்ஸை யூசருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த அந்த டிசைனிங் எல்லாம் கோடு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காதுல்ல எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குன்றதுனால தான். இப்போ ஆப்புக்குன்னு சொல்லி app.cssல இருக்கு, யூசருக்குன்னு சொல்லி users.jsxன்னு ஒன்று வச்சுக்கலாம். தேவைப்பட்டா வச்சுக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். நமக்கு தேவைன்னா வச்சுக்க ஓகே சார். வேண்டியது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து app.jsxல போட்டா ஸ்பெசிஃபிக்கா அப்ளை ஆகும். index.cssல போட்டா ஹோலா அப்ளை ஆகும். ஆமா. இப்ப நீங்க யூசருக்குன்னு ஒண்ணு தேவைப்படுதுன்னா, அது யூசருக்குன்னு மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். மத்தவங்களுக்கு அப்ளை ஆகக்கூடாது. யூசர் காம்போனன்ட் ம். மட்டும் தான் அப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆ. யூசருக்குள்ள நான் எப்படி app.jsxக்குள்ள இம்போர்ட் பண்ணனோ, அதே மாரி இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு கிரியேட் பண்றேன். யூசர்ஸ் யூசர் டாட் சிஎஸ்எஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இதை யூசர்ஸ் காம்போனன்ட் மட்டும்தான் தேவைன்னா இம்போர்ட் யூசர்ஸ் சிஎஸ்எஸ் அவ்வளோதான். இப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா நான் என்ன ஓகே. சொல்றேன்? டைரக்ட்டா அதுல போட்டோம்னா, அதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஆ இப்ப app.cssல போட்டோம்னா, அந்த கிளாஸ் நேம் எங்கெங்க இருக்கோ அதுக்கெல்லாம் அப்ளை ஆகும். ம் index.cssல போட்டோம்னா, அதுவும் ஹோலா அப்ளை ஆகும். ஆமாம் அதே தான். அப்படிதானே? ஆமாம். அது வந்து நீங்கள் இது மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆ. அதாவது இதுக்கு இப்போ யூசர் டாட் சிஎஸ்எஸ் வந்து இங்கே கோட் எழுதணும்னா இப்போ யூசர் டாட் ம். ஜேஎஸ்எஸ்க்குள்ள எத்தனை சைல்டு காம்பனண்ட் இருந்தாலும் அத்தனை சைல்டு காம்பனண்ட்டுக்கும் இதில் எழுதுகிற கிளாஸ் நேம் மேட்ச் ஆனிச்சுன்னா ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகே சார். ஏன்னா அதே கான்செப்டில் தானே இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுதுங்க. மெயின் டாட் ஆமாங்க சார். ஜேஎஸ்எக்ஸ்ன்றது ரூட்டு. இங்கே நீங்கள் இம்போர்ட் ம். பண்ணிட்டீங்கன்னா மொத்த அப்ளிகேஷனில் இங்கே ரெஃபர் பண்ணிக்கிற ஏதாவது கிளாஸ் நேம் மேட்ச் ஆனிச்சுன்னா கட்டாயமாக ஒர்க் ஆகும். ஓகே சார். அதான் சரி. நான் தேவையில்ல டெலீட் பண்ணிடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கன்ஃபியூஷன் எதுவும் இருக்குதா? புரியுது சார். ஆனா இப்போ 2துலயுமே எங்களோட கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா, பிரையாரிட்டி படி வருமா சார்? ஆமா எது ப்ரையாரிட்டி படி ஃபர்ஸ்ட்? தான் இருக்கும். இதுல டைரக்ட்டா இம்போர்ட் பண்ணிருக்க ஆகும். டைரக்ட்டா ஆமா இம்போர்ட் பண்ணதுலனா அப்படி பண்ணும். ஓகே சார். கரெக்ட் கரெக்ட் அப்படிதான். ம் சரி இப்போ எல்லாம் சென்டர் வந்துருச்சா? ஓகே அவ்வளோதான். இதுதான் எனக்கு வேணும்னு நினச்சேன். இது நமக்கு வந்துட்டு ஸோ இந்த யூசர்ஸ்ன்றதை கூட நீங்கள் என்ன ப்ராப்பராக ஒரு கலருக்கு மாற்றிக்கலாம். இங்கே இருந்தானே வருது. ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ கொடுக்குறேன். யூசர்ஸ் இதை கூட ஒரு இதையும் ஒரு டிவ்வா வச்சுக்கிட்டு இந்த ப்ரீலைன் போயிட்டு
இந்த ஸ்டைல் எடுத்துகிட்டு வருமா? சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ் கார்ட் பேக்ரவுண்ட். ஓகே, கிளாஸ் நேம். அதுக்கு பேடிங் கொடுத்துட்டோம்னா பேடிங் ஆட் பண்ணலாம். ஓகே, சரி. பார்டரு, பேக்ரவுண்ட் கலரு, பார்டர், ஷேடோ ரவுண்டடு. ஸோ இந்த இப்போ இதாகுது. ஓகே, இந்த கிரே கலராக மாறிட்டா. ஸோ இங்கே வேணா இன்னும் லைட்டராக வச்சுப்போம். இங்கே ஓகே, ஓகே. ஸோ இப்போ இன்னும் எரர் ஏதோ ஒன்று சொல்லுது. சரி, ஓகே. இது ஏபிஐலேருந்து வருதா என்னன்றது பார்த்துக்கலாம். லாக் எடுத்துட்டேனோ? ஓகே, ஸோ இந்த நேம்லேயே இந்த எரர் வருது. எரர்ன்றது அங்கேருந்தே வர்றாங்க, நம்ம தப்பு இல்லை. ஸோ அது அவன் கொடுத்துருக்க டெக்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ இது ஓகே. யூசர் கீழே வேணா பாடி பேடிங் இதெல்லாம் இல்லை. இவனுக்கு ஒரு மார்ஜின் டாப். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து என்னென்னா கெட் ரிக்வெஸ்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். என்ன பண்ணல, போஸ்ட் ரிக்வெஸ்ட் பார்க்கவில்லை. கரெக்டா? எல்லாமே கெட் ரிக்வெஸ்ட் மட்டும்தான் இருக்குதா? போஸ்ட் எதுவும் இல்லையா? ஓகே, கெட் மட்டும் தான் சார் இருக்கு. தாரே Tulio fake API, fake store API. ஓகே, ஓகே. எல்லாமே கெட்டு தான் இருக்கு. சரி, இதை மட்டும் கெட்டில் வச்சுப்போம். போஸ்ட்டுக்கு வேற ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற நம்ம இது ஸ்டோர் ஏபிஐயில் இருக்குல்ல, இங்கே போஸ்ட் ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ப்ராடக்ட்ஸ், யூசர்ஸ், போஸ்ட் நியூ யூசர். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, பேலோடு ஓகே. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேட்டாவை சர்வருக்கு அனுப்பிச்சி வைப்போம். அது ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இது நியூ யூசரெல்லாம் கிரியேட் பண்ணாதங்க, சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான். சரி, இப்போ இந்த இடத்துல எங்கெங்க இது எங்கே இருக்கா? ஓகே. ஸோ இதில் இன்னொரு டிவ் ஒன்று வச்சுக்கலாம். நான் இதுக்குள்ளே வச்சுப்போம். இது ஒரு கார்டு தானே.
ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு div வச்சுப்போம். ஸோ கிளாஸ் நேம் மார்ஜின் டாப் ஒரு 2 தரேன். ஸோ இதில் ஒரு பட்டன் தரலாம். பட்டன் கூட இங்கே எடுத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஜஸ் பட்டன், சாலிட் அவுட்லைன் சாஃப்ட்வேர். ஓகே, இந்த மாதிரி பட்டன் நல்லா இருக்கு. இது ஓகே, இந்த மாதிரி பட்டன் எடுத்துப்போம், பெரிய பட்டன் எடுத்துப்போம். ஸோ அதுதான் நம்மளோட அந்த ஃபுல் கார்டோட லென்த்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை இதுக்குள்ளே போட போகிறேன். பட்டனு வித் ஃபுல்லு கிளாஸ் ரைட்டா. ஓகே, ஓவர் ஆகுது பட்டு இங்கே இருக்கிற ஸ்டைலை பார்க்கலாம். 1 2 3 4 ஃபோர்த் பட்டன் தான் எனக்கு வேணும். 1 2 3 4 பேக்ரவுண்ட் பிரைமரி 100. ஓகே, சரி. பட்டன் ஏதோ ஒன்று சம்திங் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். பார்டர் பிரைமரி லைனு. ஓகே, சரி, அதை கூட நம்ம பின்னாடி பார்த்துப்போம். நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட். இப்போதைக்கு கிரியேட் நியூ யூசர் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஓவர் பண்ணேன். ஓகே, இங்கே இருக்கிற ஸ்டைல் எதுவும் கான்ஃப்ளிக்ட் பண்ணுதான்றது தெரியல. ஒரே நிமிஷம். பாடி இந்த இருக்கு பாருங்க, இங்கே இவன் தான் கான்ஃப்ளிக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். I think. சரி, சரி, ஓகேங்க. இந்த பட்டனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி போகணும், டைம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா யூசர் கிரியேட் பண்ணலாம். சரி, இந்த கான்ஸ்ட் இந்த யூசரே எடுத்துக்கிறேன் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே யூசர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஆன் கிளிக் போட்டுட்டு கிரியேட் நியூ யூசர் அப்படின்றத கொடுத்துடலாம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம், கான்ஸ்ட் கிரியேட் நியூ யூசர்.
ஓகே, ஸோ இங்கே ட்ரை கேட்ச். இங்கே யூசர் பற்றின டேட்டா கான்ஸ்ட் சும்மா வெறுமனே நான் கொடுக்குறேன். ஜான்டோ. ஓகே ரைட்டா. இப்போ வேற என்ன தரணும்? இங்கே இருக்கிற அப்படியே இதை காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை காப்பி விட பண்ணாண்டாம், நம்ம இப்படி பண்ணிப்போம். கான்ஸ்ட் டேட்டா. ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் கொடுக்கணும். இப்போ போஸ்ட் கொடுத்துட்டு அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நீங்கள் யூஆர்எல் தரணும். யூஆர்எல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம். இது வந்து பாடி அனுப்புவோம்ல, நம்ம ஃபெட்சில் பாடி அனுப்புவோம்ல, அந்த மாதிரி டைரெக்டாக அடுத்த இதை அனுப்பிச்சி விட்றலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்ததா இப்போ நீங்கள் லாகில் டேட்டா போட்டு பாருங்க. F12 ஏதோ அன்டிஃபைன்ட் ஆகுது. ஓகே, அவைட் யூஸ் பண்ணல, ஏசிங் யூஸ் பண்ணணும். வந்துருச்சா ஐடி 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வேற ஏதாவது டேட்டா கொடுத்தேன் சார். அதுல ஃபார்ம் மாதிரி கிரியேட் ஆகி அப்டேட் பண்ணுவோம்ல சார். ஃபார்ம் மாதிரி இது டைரக்டா அங்க ஹாட் கோட் பண்ணி தானே சார் கொடுத்துருக்கோம். ஃபார்ம் மாதிரி இதுல பாப்பப் வரும், கிரியேட் யூசர்னு கொடுத்தா. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணணுன்றதான் காட்டுறேன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி பில்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு ஃபார்ம், ஒரு பாப்பப் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா வருதுல்ல, அதில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் சார் யூஸ்வலா ரியல் டைம்லலாம் இருக்கும். இது இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டோம் சார். இந்த மாதிரி கேட்குறேன். கரெக்டு தான். நீங்கள் சொன்னது கரெக்டான வேலிடான பாயிண்ட்டு. எதுக்காகனா இந்த ஆக்சியோஸ் எப்படி ஒர்க் ஆகுது போஸ்ட் ரிக்வெஸ்ட்ல அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இதை பண்ணேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் கூட நம்ம இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இது கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாப்பப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, உங்கள் டைம் இருக்குன்னா நான் பண்ணி காட்டுறேன். ஒரு 1/2 நாள் பிரச்சனை இல்லை. பண்ணுவோமா? பண்ணலாம் சார். சரி, தியாகம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? சரி சரி, அபிராமி நீங்க இருக்கீங்களா? நான் வேணா சும்மா ட்ரை பண்ணி காட்டுறேன். தியாகம் நீங்க லெஃப்ட் ஆகணும் ஆயிக்கோங்க, நம்ம பின்னாடி பார்க்கணும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இது புரிஞ்சதில்ல ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போஸ்ட் ரிக்வெஸ்ட்ல? அவ்வளோதான். அதில் இன்புட் பாக்ஸ் வச்சு வாங்கிக்க வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. சரி, மாடல் எஸ் ஓப்பன் மாடல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகே, சென்டரில் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணுவோம். HTML ஓகே ஓகே, இவ்வளோ கண்டென்ட் இருக்குதா? எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இதுதான் இங்கே இருக்கிற இந்த விஷயம்தான் என்ன பண்ண போகுது, மாடலே ட்ரிகர் பண்ண போகுது. சரி, அதை பார்ப்போம். சும்மா இந்த இடத்துல ஒரு இடத்துல சும்மா கீழே வச்சுக்கிறேன். எனக்கு மாடல் எதுவுமே தெரியாது.
ஸோ கிளைண்ட் ஓகே எல்லாமே கிளாஸ் நேம். ஓகே கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் ஓகே இங்கே இருக்கிற எஸ்விஜிக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன். சரி அதை பார்த்துக்கலாம். மாடல் கிளாஸ் நேம் class name. Okay, invalid term property store client join tab index. Okay, the SVGA தூக்கிடுவோம். tab index இது எங்க இருந்து வருது? ஓகே செக் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ்னே இருக்கு. கிளாஸ் நேம் நம்ம tab index control F tab. Okay, tab index. Okay, so refresh பண்ணுவோம். இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. எங்க இருக்கு? ஓகே டன். பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு இன்னும் ட்ரிகர் ஆகலை. இங்கே பாருங்கள் இதுதான் கிரியேட் ஆகிட்டு. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனில் ஆன் கிளிக்கை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விட்டுறேன். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலைன்னா இந்த பட்டனில் ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா இவங்க இந்த ஏரியா ஆஸ் பாப்அப் இதெல்லாம் இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டோம்னா வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஓகே release. Still something went wrong. ஓப்பன் மாடல் பட்டனை கீழே வைக்கிறேன், வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கிறதுலாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே இங்கே ஒன்று கிளாஸ் ட்ரிக்கர் பண்ணலை. ஓகே செக் பண்ணுவோம். ஓகே ஓவர்லே இந்த பிளக்கின் யூஸ் பண்ணணுமா? ஒரே நிமிஷம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வேலை செய்யும் போல். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த ஆட்ரிபியூட்லாம் வேலை செய்யணும்னா அந்த பர்டிகுலர் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைன்னா வேலை செய்யாது. இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். ப்ரீ லைனில் ஓவர் லைன் ஒன்று இருக்குது.
அதுதான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ட்ரை பண்ணிடலாம். இன்ஸ்டால் ஆகிட்டா? ஓகே. ஸ்டில் ஒர்க் ஆகலை. தீம் ஸ்விட்சிங் இஸ் டிசேபிள் ஆன் திஸ் டைம். ஓகே. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். Index dot CSS. நான் சரி பார்த்துட்டு வரேன் சார். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வரேன் சார். உங்ககிட்ட அப்படி ஒரு டவுட் கேட்குறேன் சார். சரி ஓகேங்க. என்னாச்சு, தூக்கம் வந்துட்டா? ஓகே சார். ஓகேங்க. சரி பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.